லேவியர் லேவியராகமம் அதிகாரம் 5 வசனம் 1. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையாக கேட்டிருந்த தன் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவித்திருந்த பாவம் செய்தல் அவன் தன் அக்கிரமத்தையும் சுமப்பான். வசனம் 2. அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துக்களையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். வசனம் 3. அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாவான். வசனம் 4. மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலானாலும் ஒருவன் தீமை செய்கிறவனாவது நன்மை செய்கிறவனாவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினாலே பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவனாவான். வசனம் 5. அப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவனும் போது அவன் தான் செய்த பாவம் என்று அறிக்கையிட்டு வசனம் 6. தன் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளையாவது வெள்ளை ஆடுகளையாவது பொன் குட்டி குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனால் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். வசனம் 7. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். வசனம் 8. அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவ நிவாரண பலி காணதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தின் இடத்திலே கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து வசனம் 9. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தில் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. அது பாவ நிவாரண பலி. வசனம் 10. மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன பலியாக செலுத்த கடவன். அவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 11. 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொன்று வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவ செய்தவன் பாவ நிவர்த்திக்காக ஒரு எப்ப அளவான மெல்லிய மாவில் 10 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாயிருப்பதனால் அதில் மேலே எண்ணெய் வார்க்காமலும் துவாரக்கம் போடாமலும் இருந்து வசனம் 12. அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதிலே ஆசாரியன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலியைப் போல பலிபீடத்தின் மேலே தணிக்க கடவன். அது பாவ நிவாரண பலி. வசனம் 13. இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியானது போஜன பலி போல ஆசாரியன் சேரும் என்றார். வசனம் 14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி வசனம் 15. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளை குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து செக்கால் கணக்கின்படியே நீ அவன் மேலே சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி காசுகள் பெறவும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து வசனம் 16. பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதங்களினால் உண்டான நஷ்டத்தையும் செலுத்தி
அதனுடனே 5/1 அதிகமாக கட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்கடாவினால் அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 17. ஒருவன் செய்யத்தக்கதென்று கர்த்தருடைய கட்டளைகளினாலே விலக்கப்பட்ட யாதொன்றையும் செய்ய பாவத்துக்குட்படால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றம் உள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தையே சுமப்பான். வசனம் 18. அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையே ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன் ஆக. அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 19. இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்துதான் என்பது நிச்சயம் என்றார்.